என்ன வெப்சைட்னா சென்னை கார்பரேஷன் .gov.in. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் கம்யூனிட்டி டிப்ளாய்மெண்ட் விங். அதாவது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பார்க் ஓவர்சீர் ஆஃப் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ். ஓகே, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லைன்னா டிகிரி இன் ஹார்டிகல்ச்சர் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 20. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த் 33,000 தராங்க. இது வந்து பியூர்லி டெம்பரரி பேசிக்ஸ். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஆள் எடுக்கிறாங்க, ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து மேபி சம்டைம்ஸ் வந்து ஒரு 2 or 3 years தாண்டி சம்டைம்ஸ் இது வந்து பெர்மனெண்ட் ஆக்கவும் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை வந்து கவர்மெண்ட் வந்து அந்த டைம் வந்து எலெக்ஷன் ஏதாவது வந்து இல்லைனா வேறு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சுனால கண்டிப்பாக வந்து சம்டைம்ஸ் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பார்க் ஓவர்சீஸ். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அப்ளிகேஷன் ஃபார் கேட்டில்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வந்து வெளியில் சுற்றிட்டே இருக்கான். ஸோ ஒரு 1 month முன்னாடி தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது இப்போ யாராவது வந்து மாடு ஏதாவது வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வளர்க்க முடியும். ஓகேவா, நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வளர்க்க முடியும். ஸோ அதுக்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேவா, இதையும் நீங்கள் ஃபில் பண்ணி உரிமையாளர் கையொப்பம் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வீட்டில் ஆடு இல்லைன்னா மாடு இல்லைன்னா ஏதாவது பெட் அனிமல்ஸ் ஏதாவது வளர்க்க முடியும். ஓகேவா.